ஒரு கொஞ்ச நாளாக வந்து நான் டிக்டாக்காக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, தட்ட வார ஒரு முக்கியமான நியூஸை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு எல்லாருமே அவதானிக்க வேண்டிய விட கண்டிப்பாக அவதானிச்சு இருப்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆக்சிடென்ட் விதமாக நடக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் வந்து பிறண்டு கிடக்குது, அது மாதிரி வந்து ரத்தங்கள் சதையல் அப்படி இப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போதே சரியான கொடூரமான சம்பவங்களாக கிடக்குது. யோசிச்சு பாருங்க, இன்னும் வருஷம் முடியல, அதுக்குள்ள 22,967 ஆக்சிடென்டா. யோசிச்சு பாருங்க இப்படி இருக்கும்னு சொல்லி. 22,000 ஆக்சிடென்ட், நார்மலா 22,000 ஆக்சிடென்டா இலங்கையில் நடந்திருக்கிற. இன்னும் வருஷம் முடியல. இது வரைக்கும் இவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. கவலையான ஒரு விஷயம் ஏனென்றால், இலங்கையில வந்து ஆக்சிடென்டால் இறக்குற மக்கள் தொகை அதிகரித்து கொண்டு போகுதுன்னு சொல்லி கணக்க நியூஸ்ல நான் இப்போ சர்ச் பண்ணிக்க தான் பார்த்தேன். இலங்கையில் வந்து நோய்வாப்பட்டு இறக்குற ஆக்கள தொகைகளோட ஒப்புடைக்க இதுவும் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சு வருது. அதாவது வந்து ஆக்சிடென்டால மட்டும் இறக்குற மக்கள் தொகை எவ்வளவோ அதிகரித்து கொண்டிருக்காது. இந்த வருஷம் இறந்த ஆக்கள தொகை 1007 பேர் இறந்துட்டுனேன். 1007. இன்னும் இதுல என்ன ஒரு சரியான ஒரு கவலையான விஷயம்டா, இன்னும் வந்து வருஷம் முடியல. இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குதுன்னு. இப்பதானே அரைவாசி மாதம் முடிஞ்சிருக்குது, இன்னும் கிடக்கு மாதம். அப்ப இந்த வருஷத்தின் எண்டில் பார்க்க போனா பாரதூரமான ஒரு விளைவா இருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறபடியா தான் இதை பற்றி நான் கதைக்கிறேன். என்ன காரணம்டா, கொண்டு போய் நடுவில் நிற்குது போஸ்ட், அப்படியே கொண்டு போய் பஸ்ஸை கொண்டு போய் போஸ்டோட அடிச்சிருக்கிறாரு. அப்படியே கொண்டு போய் என்ன, அதாவது அந்த எண்ணத்துல ஏன் அப்படி செய்யணும், அதுக்கான காரணங்கள், இந்த ஆக்சிடென்ட்கான காரணங்களை வந்து சுருக்கமா 4-5 பாயிண்ட்ஸ்ல வந்து எல்லா நிறுவனங்களுமே தங்களோட இன்டர்நெட்ல வெளியிட்டு இருக்கேன். அதை நான் பார்த்து இப்ப நான் அதை எடுத்து வச்சுக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், என்ன காரணத்தால இந்த ஆக்சிடென்ட் நடக்குது. வணக்கம் ரோவலே, ஒரு புது காணொலியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலே வந்து ஒரு மாதம் கழிச்சு இந்த வீடியோ எடுக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. காரணம் என்னென்று சொன்னால், ஒரு கொஞ்ச நாளாக வந்து நான் டிக்டாக்காக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, தட்ட வார ஒரு முக்கியமான நியூஸை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு எல்லாருமே அவதானிக்க வேண்டிய விட கண்டிப்பாக அவதானிச்சு இருப்பீங்க. என்னென்று சொன்னால், சரியான ஆக்சிடென்ட், அதாவது வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆக்சிடென்ட் விதமாக நடக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் வந்து பிறண்டு கிடக்குது, அது மாதிரி வந்து ரத்தங்கள் சதையல் அப்படி இப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போதே சரியான கொடூரமான சம்பவங்களாக கிடக்குது. எத்தனை பேர் நீங்கள் இதை பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க. காரணம் என்னென்னா, இலங்கையில் இப்போ வந்து சரியான ஆக்சிடென்ட் கிடக்கு. எங்கே பார்த்தாலும் அடிக்கடி நியூஸ். அதாவது வந்து நான் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். நான் என்னென்னு சொன்னால், ஒரு நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி நாங்களும் கதைக்கணும்ன்றதுக்காகத்தான். அதாவது காரணங்கள் இருக்கு. அதாவது வந்து அந்த ஆக்சிடென்ட்கள் நடக்கிறதுக்கு வந்து கணக்க காரணங்களை வந்து ஒரு சில அமைப்புகள் வந்து முன் வச்சிருக்கின. அதை என்னன்னு பார்க்க போறோம். அதாவது அதோட வந்து எவ்வளவு மக்கள் அதில் இறந்திருக்கின, அதாவது வந்து வருடாந்தம் எவ்வளவு மக்கள் இறந்திருக்கின, போன வருடம் எவ்வளவு மக்கள் இலங்கையில் இறந்திருக்கின, எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, அதே மாதிரி வந்து அதுக்கு முதல் வருஷம் அப்படியான தகவல்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட குறையல. ஆக்சிடென்ட் அந்த வீதம் வந்து குறையவே இல்லை, அதுக்கு மேலால டபுள் மடங்கு கூடி இருக்குது. அதுக்கான காரணம் என்ன, ஏன் இப்படி ஆக்சிடென்ட் நடக்குது என்றதை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். முதலாவது வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், இந்த சரியான அவதானம். முதலாவது காரணம் வந்து அவதான குறைவு. எல்லாருமே வந்து டிரைவர் மேல வந்து அவதானம் இல்லை. அதாவது வந்து ஆக்சிடென்ட் நடக்கும், ஆக்சிடென்ட் வந்து சொல்லிக்கொண்டு வர இல்லை. அப்ப நாங்கள் எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். மேனு சொன்னா எங்களை நம்பி பின்னுக்கு எவ்வளவு மக்கள் வருகின, அதுல இருந்து தங்கட என்ன காசு கொடுத்து அதுல ஏறுதுகள், அதை விட நம்பிக்கையும் சேர்த்து தான் கொடுக்குதுகள். சும்மா இல்லை. ஒரு பஸ்ல ஏறக்க வந்து ரோடு வேறவங்களை அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும். இங்கேருந்து கொழும்பு போறோம்னு சொன்னா எத்தனை மணத்தியால பயணம், எத்தனை மணத்தியாலம் அந்த உயிரை வந்து அந்த டிரைவர்கிட்ட கையில கொடுத்து போட்டு நித்திர கொள்ளுதல் எவ்வளவு ஜனங்கள். அதை வந்து அது ஒரு முக்கியமான ஒரு தொழில். அந்த டிரைவிங் தொழில்ன்றதை வந்து தொழிலன்றதை தாண்டி அது எவ்வளவோ ஒரு புனிதமான ஒன்றுதான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவோ உயிர்கள்ன்ற பாதுகாப்பு அந்த டிரைவர்கிட்ட கையில இருக்குது. என்ன சும்மா விளையாட்டில் தானே, அந்த டிரைவர் கையில தான் பாதுகாப்பு இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு நான் ஒரு சில தகவல்களை பற்றி உங்களோட கதைக்க போறேன். நீங்க கேட்டீங்கன்னா சரியா உண்மையிலே ஷாக்கிங் ஆகுங்களோட. இப்படி ஒரு நியூஸ் ஆடா, இப்படி ஒரு சம்பவமா நடக்குது. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த வருடாந்தம் இவ்வளவு மக்கள் இருக்கின, இவ்வளவு மக்கள் அனாவசியமா சாகுகள் இந்த ஆக்சிடென்ட்களால என்றதை குறித்து சின்ன ஒரு நோட் ஒன்று நான் வந்து அலசி ஆராய்ஞ்சு, அதாவது வந்து இன்டர்நெட்ல போய் அலசி ஒரு சில வெப்சைட்டுகள் அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்துலயும் இருக்கிற சரியான நியூஸை மட்டும்தான் தேர்ந்தெடுத்துருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷோக் ஆவீங்க, இப்படி ஒரு சம்பவமானு சொல்லி. வாங்க வீடியோக்குள்ள போவோம்.
2025ஆம் ஆண்டு இந்த மாதம் வரைக்கும், அதாவது 2025ஆம் ஆண்டு இந்த மாதம் வரைக்கும் இலங்கையில் நடைபெற்ற ஆக்சிடென்ட் தொகை வந்து 22,967. 22,967. யோசிச்சு பாருங்க, இன்னும் வருஷம் முடியல, அதுக்குள்ள 22,967 ஆக்சிடென்டா. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி. 22,000 ஆக்சிடென்ட், நார்மலா 22,000 ஆக்சிடென்டா இலங்கையில் நடந்திருக்கிற. இன்னும் வருஷம் முடியல. இது வரைக்கும் இவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. கவலையான ஒரு விஷயம் ஏனென்றால், இலங்கையில வந்து ஆக்சிடென்டால் இறக்குற மக்களோட தொகை அதிகரித்து கொண்டு போகுதுன்னு சொல்லி கணக்க நியூஸ்ல நான் இப்போ சர்ச் பண்ணிக்க தான் பார்த்தேன். இலங்கையில் வந்து நோய்வாப்பட்டு இறக்குற ஆக்களோட தொகைகளோட ஒப்புடைக்க இதுவும் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சுன்னு வருது. அதாவது வந்து ஆக்சிடென்டால் மட்டும் இறக்குற மக்களோட தொகை எவ்வளவோ அதிகரித்து கொண்டிருக்கு. அதாவது இப்படியெல்லாம் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாட்டு போகிறதுக்காக இங்கே காசெல்லாம் கட்டியெல்லாம் ஓகே ஆகி ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்காக வேன் பிடிச்சி இங்கே இருந்து போன ஒரு குடும்பம் ஆக்சிடென்ட் மட்டும் இறந்துட்டார். இங்கே இருக்க வேண்டிய ஆள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக வேற எல்லாத்தையும் காசெல்லாம் கட்டி அந்த ஆள் போயிக்க அது ஆக்சிடென்ட் பட்ட ஆள் இறந்துட்டார். அப்படியெல்லாம் இவ்வளோ, இப்போ நம்ப மாட்டீங்களா, எவ்வளோ சிறுவர்கள் ஆக்சிடென்ட் பட்டிருக்காங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா, அந்த கொத்மலை என்ற இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட், பேரி ஆக்சிடென்ட், பஸ் வந்து பின்னாடி எவ்வளோ அடி ஆழத்தில் போய் விழுந்துச்சு. அதுல எல்லாம் வந்து எவ்வளோ சிறுவர்கள் உட்பட எவ்வளோ பேர் சரியான காயமடைஞ்சு தங்களோட காலை இழந்து தங்களோட கையை இழந்து அப்படி ஒரு நிலைமையில இருக்குன்னா மிக கவலையான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, இதுவரைக்கும் வந்து 22,967. நான் இதில் நோட் எடுத்து வச்சுக்கணும், அதை பார்த்து தான் சொல்றேன்னா அவ்வளவு கணக்க விஷயங்கள் இதில் நம்ம எல்லாம் அனலைஸ் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். இன்டர்நெட்டை பார்த்து ஒரு சில அமைப்புகளை பார்த்து அவங்க என்னென்ன கருத்துக்களை தரவுகளை தந்துட்டாங்கன்னு பார்த்து தான் இதை நான் எடுத்திருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 22,967 ஆக்சிடென்ட்கள் இதுவரைக்கும் இலங்கையில் நடந்திருக்குதுன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் தானே. இதை தாண்டி இந்த ஆக்சிடென்ட்கள் தொகையில இருந்து 944 ஆக்சிடென்ட், 944 ஆக்சிடென்ட் வந்து அந்த ஆக்சிடென்ட்ல வந்து மரிச்சிருக்கிறாங்க. இப்போ 22,000 நான் சொன்னேன் தானே, அதுல 944 ஆக்சிடென்ட்ல சனம் செத்து இருக்குது. மற்ற ஆக்சிடென்ட்ல சனத்துக்கு வந்து பாதிப்பு இல்லை, அதாவது வந்து பாதிப்பு இருக்குது, உயிரிழக்கையில். ஆனால் 944 ஆக்சிடென்ட் வந்து மக்கள் இறந்திருக்கின. நான் சொன்னதான் இந்த 22,000 தொகை ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லி, அதில் இந்த 944 ஆக்சிடென்ட்ல மக்கள் இறந்திருக்கின. இது வரைக்கும் இந்த வருஷத்தின் தொகையை மட்டும்தான் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். 944 ஆக்சிடென்ட்ல காரி ஆக்சிடென்ட், அது எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டாக இருக்கும். அதில் மக்கள் இறக்கினு சொன்னால் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டாக இருக்கும். இதில் வந்து எவ்வளோ பேர் இறந்துருக்குன்னு தெரியுமா இந்த வருஷம்? 944 ஆக்சிடென்ட், அதாவது மரணமடைந்த ஆக்சிடென்ட், அதாவது வந்து ஒரு பெரிய பாரதூரமான ஆக்சிடென்ட்ல இறந்த ஆக்களோட தொகை வந்து 1007 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறேன். 1007 பேர். 944 ஆக்சிடென்ட்ல 1007 பேர் இதுவரைக்கும் இந்த வருஷத்துல. இந்த வருஷம் இறந்தாக்களோட தொகை 1007 பேர். 1007 பேர் இறந்துட்டுன. 1007. இன்னும் இதுல என்ன ஒரு சரியான ஒரு கவலையான விஷயம்டா, இன்னும் வந்து வருஷம் முடியல. இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குதானே. இப்போதானே அரைவாசி மாதம் முடிஞ்சிருக்குது, இன்னும் கிடக்கு மாதம். அப்போ இந்த வருஷத்தின் எண்டில் பார்க்க போனால் பாரதூரமான ஒரு விளைவாக இருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறபடியாக தான் இதை பற்றி நான் கதைக்கிறேன். என்ன காரணம்டா, அதாவது வந்து இந்த ஆக்சிடென்ட்டுகள், மக்கள் ஆக்சிடென்டால் உயிரிழந்த போக்குவரத்து சம்பந்தமான தரவுகள் எல்லாம் சேகரிக்கிறதுக்கு வந்து ஒரு 4-5 நிறுவனங்கள் இருக்குது இலங்கையில். 4-5 நிறுவனங்கள் இருக்கு. இந்த வேலை என்னன்னா, இந்த போக்குவரத்துல வந்து ஆக்சிடென்ட் பட்டு இறக்குறது, அந்த ஆக்சிடென்ட்களோட தொகை, அது மாதிரி வந்து அந்த ஆக்சிடென்ட் இறந்தவர்களோட தகவல்களை சேகரிக்கிறது, அதில் எத்தனை பேர் போனவை, எதற்காக போனவை, எங்க போனவை, எப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்தது என்றது குறித்து தரவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு 4 அமைப்பு கிட்ட இருக்குது. இப்போ நான் அதிண்ட பேர்களை சொல்றேன் கேளுங்க. முதலாவது வந்து இலங்கை போக்குவரத்து போலீசார், இது எல்லாருக்குமே தெரியும். வந்து இலங்கையில டிராஃபிக் போலீஸ் இருக்கு தானே, அவன் வேலை என்னன்னா எங்கெங்க ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, அந்த ஸ்பாட், எந்த இடம், அந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணம், அதில் எத்தனை பேர் இறந்திருக்கின என்ற தகவலை வந்து அக்குரேட்டா சரியான முறையில் சேகரிக்கிறதுல முதலாவது இடத்தை பிடிச்ச அவங்க தான் அதை வந்து கரெக்டாக வந்து செய்ய வேண்டிய அது வேண்டிய வேலை. அதில் போக்குவரத்து சம்பந்தமான அவன் வேலையை வந்து அதுதான். அதாவது வந்து இலங்கை போக்குவரத்து போலீசார் அதை வந்து இந்த தரவுகளை வந்து சொல்லியிருக்கிறேன். அதை சொல்லியிருக்கிற தரவு தான் இந்த வருஷம் 1007 பேர் செத்திருக்கிறேன். இதுவரைக்கும் 944 ஆக்சிடென்ட்ல 1007 பேர் செத்திருக்கிறேன் என்று சொல்றேன். அதே இதுதான் இலங்கை போக்குவரத்து போலீசார். இரண்டாவது வந்து தேசிய சாலை போக்குவரத்து கவுன்சிலிங் என்ற ஒரு அமைப்பு உண்டு. அதாவது வந்து
தேசிய சாலைன்னா தெரியும், ரோட் சம்பந்தமான, அதாவது ரோட் சம்பந்தமான அமைப்பு இருக்குன்னு தானே. அது எப்படி அந்த ரோட் அமைக்கிறது, எந்த வழியில் எந்த திசையில் அமைக்கணும், எவ்வளவு கிலோமீட்டருக்கு அமைக்கணும், அப்படியான தகவல் அப்படியான இதுகளை செய்கிற சேவை இருக்கு தானே, மக்களுக்காக செய்கிற சேவை இருக்கு தானே கவர்மெண்டால. அவங்களும் சொல்லியிருக்கிற தரவு இதுதான். 1007 பேர் இது வரைக்கும் செத்துருக்கீங்க 944 ஆக்சிடென்ட்ல. அப்போ மொத்தம் நடந்தது 22,000 ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அதை தாண்டி இவ்வளவு தரவு. மற்றது ஒரு அமைப்பு மைக்ரோ விபத்து பகுப்பாய்வு திட்டம், அதாவது மைக்ரோ விபத்து, அதாவது இவங்களும் அந்த தரவுகளை சேகரிக்கிறாங்க. எந்த இடத்துல எப்படி ஆக்சிடென்ட் நடந்திருக்குது என்ற குறித்து சேகரிக்கிற அமைப்பு தான் இது. அடுத்த இலங்கை விபத்து தரவுகள். இது இவ்வளவு இலங்கை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்கள், என்ன ஒரு நிறுவனங்கள் மாதிரி தானே, அவங்களோட டிபார்ட்மெண்ட் என்று சொல்லலாம். இவங்கள் அனைவரும் சொல்ற தகவல்லாம் எல்லாட்ட பேஜ்லையும் போய் நான் இன்டர்நெட்ல போய் பார்த்தேன். அவங்க அரசாங்க ரீதியாக கொடுக்கப்பட்ட தரவில சொல்லியிருக்க விஷயம் 1007 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறேன். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதாவது 2024 ஆண்டு விபத்தால் இறந்தவர்களோட மொத்த தொகை 2541 பேர் இறந்திருக்கிறாங்க போன வருஷம். இந்த வருஷம் 1007 பேர்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் என்ன ஒரு கவலையான விஷயம் என்றால், அது 12 மாதங்களையும் சேர்த்து அந்த தொகை தான், இறந்த மக்கள் தொகை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் எத்தனையோ மாதம் இருக்குது. இப்போ 1007 பேர் செத்துட்டாங்க. இன்னும் எத்தனை மாதம் இருக்குது. அப்போ இந்த வருஷத்தின் கடைசியில தான் தெரியும் மொத்தம் இந்த வருஷம் எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்கன்னு சொல்லி. ஏண்டா ஒவ்வொரு நாளும் ஆக்சிடென்ட். இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆள் அப்படியே போஸ்டோட கொண்டு போய் நடுவில் நிற்கிது போஸ்ட், அப்படியே கொண்டு போய் பஸ்ஸை கொண்டு போய் போஸ்டோட அடிச்சிருக்கிறார். அப்படியே கொண்டு போய் என்ன, அதாவது எண்ணத்தில் ஏன் அப்படி செய்யணும், அதுக்கான காரணங்கள், இந்த ஆக்சிடென்ட்கான காரணங்களை சுருக்கமாக 4-5 பாயிண்ட்ஸில் எல்லா நிறுவனங்களுமே தங்களோட இன்டர்நெட்ல வெளியிட்டு இருக்கீங்க. அதை நான் பார்த்து இப்போ நான் அதை எடுத்து வச்சுக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன காரணத்தால இந்த ஆக்சிடென்ட் நடக்குது என்ற குறித்து நான் பார்க்க போறேன். முதலாவது உங்க எல்லாருக்குமே தெரியும், அவதான இன்மை. அதாவது கன்சன்ட்ரேஷன். வாகனம் ஓடைக்க எங்க இந்த வாகனம் பெறுது என்று சொல்லி. ஏன்னா நீங்க இந்த போட்டோ பார்க்க உங்களுக்கு விளங்குதானே, நடுவில் இருக்கிற போஸ்ட்ல கொண்டு அடிக்கிறேன்னு சொன்னா எப்படியான கன்சன்ட்ரேஷன், எவ்வளவு அவதானத்தை பாருங்க. அவதானம் எவ்வளவான ஒரு அவதானமான ஒரு ஆள் டிரைவிங் பண்றாரு. அது மாதிரி கொண்டு நடுவில் விட்டுட்டு, ரோட்டுக்கு நடுவில் விட்டுட்டு கொண்டு பஸ்ஸை கொண்டு விடுறாருன்னா அவதானம் எப்படியான ஒரு அவதானமா இருக்கும்னு பாருங்க. இரண்டாவது காரணம், முதலாவது சொல்லிக்க அவதானம். ரெண்டாவது அவதான குறைவு. ரெண்டாவது மது போதையில, போதைப் பொருள் பாவனையில பஸ்ன்னு மட்டும் சொல்லக்கூடாது, பொதுவா வாகனங்கள் ஓடுற, அதால தான் ஆக்சிடென்ட்கள் அதிகமாக நடக்குது. ரெண்டாவது, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஃபைன்களை போடுறாங்க. இப்ப குடிச்சிட்டு போனா இவ்வளவு ஃபைன் எல்லாம் போடுறாங்களே, என்ன லைசன்ஸ் 6 மாதம் கேன்சல். அப்படி இருந்தும் இந்த தொகை கூடிக்கொண்டுதான் போது, குறையுது இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு உண்மையா தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏனென்றால் ஒரு தண்டனைகள் அதிகரிக்கும் போது குறையணும் தானே உண்மையா. அதுக்கான பயம் ஒன்று இருக்கணும். ஆனால் ஒரு சொட்டு பயமும் இல்லாமல் குடிச்சிட்டு வாகனம் ஓடுறாக்கள் இன்றைக்கும் எவ்வளவோ பேர் இருக்கின்றதான் உண்மை. மற்றது முக்கியமான ஒரு விஷயம், நீங்க நிற்க மாட்டீங்க, இதெல்லாம் ஒரு காரணமாடான்ற மாதிரி இருக்கும். ஒரு விபத்துக்கு, இலங்கையில நடக்கிற விபத்துக்கு இது ஒரு காரணமாடா என்ற மாதிரி நீங்க கேட்பீங்க. உண்மையான காரணம் வாகன பராமரிப்பின்மை. யோசிச்சு பாருங்க. வாகனம் ஒன்று நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அதை வடிவா பராமரிக்கணும். பராமரிக்கையில் அடிக்கி விட்டுறணும். என்ன காரணம், ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னோட ஒரு பைக் நிக்குது, நான் அதை நான் எல்லா இடங்களும் ஓடி திரிங்க. நான் இப்போ அந்த பைக்ல உப்பையும் ஓடலாம், ஆனா ஆயில் பிரச்சனை இருக்குது, பிரேக் பிரச்சனை, கணக்க பிரச்சனை, நான் கொண்டு விட்டுட்டு நடந்துறேன். இப்ப காரணம் என்னண்டா, அதோட ஓடினா ஆக்சிடென்ட் நடக்கும். அதை பற்றி நாங்கள் யோசிக்கணும், சிந்திக்கணும். முக்கியமான காரணம் வெளியிட்டு இருக்காங்க. என்னண்டா, வாகன பராமரிப்பின்மை, டயர் வெடிச்சு, அது மாதிரி பிரேக் இல்லை அப்படின்னு சொல்லி கணக்க விஷயத்தால் ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு வாகனத்தை உங்களை நம்பி மக்கள் ஏறுறாங்கன்னு சொன்னா ஒரு வாகனத்தை எப்படி நீங்க பராமரிக்கணும் சொல்லுங்க. அப்போ பிரேக் இருக்கான்னு பார்க்கணும், ஆயில் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே கரெக்டா இருந்தா தானே எடுத்து ஓடலாம். ஆனா அது அப்படியே வச்சு அதாலதான் ஆக்சிடென்ட் கூட என்று சொல்லி ஒரு தகவல் முன் வச்சுக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த இலங்கையில் நடக்கிற விபத்துகளால நடைப்பயணிகள் இருக்குன்னதானே, அதாவது சைட்டு ரோட்டால தண்டபாட்டுக்கு போறார்கள், அப்படி செத்தாக்கள் எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? நீங்க கேட்டா உண்மையிலேயே இவ்வளவு சனம் அப்பாவி ஜனங்கள் வீணா செத்துட்டுதுன்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்படி யோசிப்பீங்க. போன வருஷம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், போன வருஷம் 2023 740 பேர் ரோட்டால போனதில் கொண்டே அடிச்சு அந்த சனம் செத்துருக்கு. 2023 740 பேர். 2023 ஆண்டு 740 பேர்
ரோட்டால போனதுகள் இறந்திருக்குது. 2024ஆம் ஆண்டு 838 பேர் ரோட்டால் நடந்து போனாக்கள் இறந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க எப்படி கூடிக்கொண்டு வருதுன்னு. ஒவ்வொரு வருஷமும் 100 பேர் 50 பேர் இறப்புன்ற தொகை கூடுதொழிய குறையிற மாதிரியே இல்லை. இந்த வருஷம் இன்னும் வெளியிடல. ஏன்னா வருஷம் முடியல தானே, வருஷம் முடியத்தான் வெளியிடுவாங்க. இந்த வருஷம் தெண்டவாட்டுக்கு போனவங்க எத்தனை பேர் செத்தவங்க, ரோட்டால தெண்டவாட்டுக்கு ஒரு சைட்டால போனவங்க எவ்வளவு பேர் இருந்துக்காங்கன்னு சொல்லி இந்த வருஷத்துல கண்டிப்பா தெரியும். கடைசி முடிவில் நான் அதை பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் கூடிக்கொண்டே போகுது, குறையிற மாதிரியே தெரியல. அதை விட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா போக்குவரத்துக்குன்னு சொல்லி இந்த பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது போலீஸ், போக்குவரத்து போலீஸ் இருக்கு தானே. இப்போ அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், அந்த போக்குவரத்து விதிமுறைகள் பிழைகளும் ஆக்சிடென்ட்டுக்கான ஒரு காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுகளை சரிப்படுத்துறது அரசாங்கத்தின் வேலை. அது போக்குவரத்து சரிப்படுத்துறது அரசாங்கத்தின் ஒரு வேலை. அது இன்னுமே தெளிவுபடுத்தப்படலை. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்டா, உலகளாவிய ரீதியில் ஆக்சிடென்ட்டுகள் கூடிய நாட்டில் இலங்கை இருக்குது. எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு சின்ன நாடு, ஆனா ஆக்சிடென்ட் தொகை கூடிய அந்த பட்டியல் இருக்குன்னு தானே. முதல்ல இந்த நாட்டில் இவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த நாட்டில் இவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்படி எங்கட நாடும் இலங்கை நாடும் பெரிய ஒரு இடத்துல பிடிச்சிருக்குது. ஒரு பொருளாதாரத்துல பெரிய இடம் பிடிச்சிருந்தா ஓகே, ஒரு சுகாதாரத்துறையில பெரிய இடம் பிடிச்சிருந்தா ஓகே. ஆனா பிடிச்சிருக்கிற இடம் என்னன்னா, விபத்துக்கள்ல உயிரிழக்கிறார்கள் தொகை கூடிய நாட்டில் இலங்கை இருக்குதுன்றதான் ஒரு சரியான ஒரு கவலையான ஒரு விஷயம். உண்மையிலே நான் இந்த தரவுல நான் எடுத்தது காரணம் பொதுமக்கள் கண்டிப்பா அவதானமா இருக்கணும். ஏனண்டா இவ்வளவு அவதானமா ரோட்டால போனாக்களை கொண்டு போய் பஸ்ஸால் அடிச்சு சாடுறதுலாம் அதெல்லாம் இவ்வளவு ஒரு கவலையான விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு வாகனம் ஓடைக்க எங்களை நம்பி இருக்கிறாங்களேக்க நாங்கள் அதுக்கு அவங்களுக்கு பொறுப்பு நாங்கள் தான். அதுக்காக நான் இது சொல்ல வர்றது என்னண்டா, எல்லாருமே சரியான அவதானமா நடக்கும். இறப்பு எப்போ வருமெண்டே தெரியாது. யாழ்ப்பாணத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, ஆக்சிடென்ட்ல எவ்வளவோ இளம் படியங்கள் வீணா பரிதாபமா உயிரிழக்கிறாங்களாம், உடம்பெல்லாம் சிதைஞ்சு உயிரிழக்கிறாங்க. அதை பார்க்கும்போது சரியான கவலையா இருக்குது. தயவு செஞ்சு கூட வேக கட்டுப்பாடை கணக்குல வச்சு மக்கள் உங்களை நம்பி யாரும் ஒரு பஸ் டிரைவர் பார்த்தா கூட இதை நீங்க நினைக்க வேண்டியது என்ன நம்பித்தான் இவ்வளவு மக்களும் எனக்கு பின்னுக்கு இருக்கிறாங்க, அவங்கள பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எந்த பொறுப்பு. நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னு சொன்னா எங்களோட நாட்டுல அனாவசியமா உயிரிழக்கிற தன்மை குறையும். அதை பார்க்கும்போது அம்மா சத்தியமா கவலையா இருந்தேன், எனக்கு உண்மையிலேயே கவலையா இருந்தாடே, ஏண்டா அப்படி அனாவசியமா உயிரிழக்குது. இந்த வீட்டிலிருந்து வெளியே போய்க்க தெரியாது என்ன நடக்க மாட்டோம். அப்படியான விபத்துக்கள். நான் இது சொல்றது காரணம், எல்லா சோசியல் மீடியாலையும் தொடர்ந்து விபத்துகள் சம்பந்தமாகவே கொண்டிருக்குது, அதிகரிச்சிட்டுது என்றுதான் இந்த வீடியோட கருத்து. இந்த வீடியோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுவோம். நாங்கள் இன்னொரு காணொலியூடாக சந்திப்போம். நன்றி.